சுவாமி நன்றி செலுத்துகிறோம்மா. கூட இருந்து நடத்தி வந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். துணையாளராய் இருந்த நல்ல தெய்வத்திற்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கூடவே இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். சொல்லி 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 சொந்த வார்த்தைகள் சொந்த குரல்ல உள்ளத்தினால் அதுல அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்து அல்லேலூயா நீங்க யார் என்பதை கொஞ்ச நேரம் அப்படி தேவ சமூகத்துல மறந்து we want to thank you Father God. அதிசயங்களுக்கு நன்றி ராஜா. நீங்க செய்த அற்புதங்களுக்கு நன்றி அப்பா. நீங்க செய்த மகத்துவத்துக்கு நன்றி ராஜா. கோலியாத்தின் கோஷங்களை முறியடித்த தெய்வமே நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. Thank you Lord, thank you Jesus, thank you thank you thank you thank you. நன்றியே செலுத்திக் கொண்டே இருப்போமா. Thank you thank you thank you my dear Lord, my almighty God. We love you Abba, we love you Abba. Abba நேசிக்கிற ராஜா, நீங்க செய்த மகத்துவத்திற்கு, நீங்க செய்த அதிசயத்திற்கு, நீங்க செய்த wonderful things அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ராஜா. உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதப்பா. உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு உணவு ஆண்டவரே உடையும் தந்தைகளை ஆசீர்வதிச்சீங்க ராஜா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே இதே போல நாங்கள் தொடர நீங்க கிருபை செய்ய போவதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாங்கப்பா வாங்க தகப்பனே வாங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் சொல்லி 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 நன்றி செலுத்தும் போது ஆண்டவரே பிசாசானவன் வெட்கி போகப்பா. ஆண்டவரே எத்தனை எதிராளிகளை கொண்டு வந்த அந்த சாத்தானின் சதிகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும் ராஜா, முறியடிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே உமக்கு நன்றி, எங்கள் வைடூரிய நாதனே உமக்கு நன்றி, எங்கள் அடி உமக்கு நன்றி அப்பா. பரமண்டலத்திலிருந்து எங்களுக்கு தேவையானது கொள்கிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி அணைத்து செல்லுகிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் ஞானிகளுக்கு விடுதலை கொடுத்த அன்பானவரே உமக்கு நன்றி. எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அப்பா உமக்கு தொழுகிறோம்
அப்பா உடைய கரங்களிலே அடங்கி இருக்க கிருபை தந்த எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord, thank you Ramaja, thank you அப்பா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே உமக்கே மகிமை அப்பா, உமக்கே கனப்பா, உமக்கே துதி தகப்பனே ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியா கடைசி வரை சொல்லுமே, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் ரட்சித்தீரே. மறுபடியுமே ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஆண்டவனே, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே ராஜா, என்னை நேசித்த நேசத்தின் ஆளவரே ஆமா. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆளவரே. வெறும் கிருபையை நினைக்கும்போது என்னவது
வெளிச்சத்துக்குள்ளாக்கி தகப்பனே, உங்க கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்லி எங்களை உங்களோடு கூட அணைத்துக் கொண்டு பாதுகாத்து சிச்சித்து போஷித்து சீர்படுத்தி எங்களை கௌரவப்படுத்துறீங்களே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் கருத்து கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு நன்றி மொழிகள் உமக்கே 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 உரியதப்பா. எங்களுக்கு அல்ல தகப்பனே, உமக்கே உரியதப்பா. கொடான கொடிகள் நன்றி மொழிகள் செலுத்தினாலும் அது போதாதப்பா, அது மிகையாகாது ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எண்ணுவதற்கும் மேய்ப்பதற்கும் மேலாக எங்களுக்கு கிருபையாக இருந்தீங்க அப்பா. Thank you Lord, thank you Jesus. In the name of Jesus we pray. Amen. 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 Hallelujah. Hallelujah. தொடர்ந்து எல்லாரும் வெறும் நன்றி பலிகளை மாத்திரம் நம்ம சொல்ல போகிறோம். கண்களை மூடி அங்க இங்க பார்க்காம ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்க போன பாதைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி 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 கண்களை மூடி நன்றி செலுத்தி கொண்டே இருக்க போகிறோம். ஆமென். ஆமென். எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க நின்றுட்டு பாடலாம், உட்கார்ந்துட்டு பாடலாம், முட்டி போட்டு ஆராதனை செய்யலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இல்ல எது ஆண்டவருக்காக தியாகமா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆமென். 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 எல்லாம் கரங்களை தட்டி கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், இயேசுவின் நாமத்தினால் இன்றே ஜெயித்திடுவோம் என்ற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உச்சமை பாடுவோமா? கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஆயிரம் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம்.
உமக்கு
Amen.
சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாக நான் சொல்ல போகிறேன். நீங்க ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்ல போறீங்க. ஆமென் ஆமென். நான் சொல்ல சொல்ல நீங்க ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்ல போறீங்க. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி பிசாசு வெட்கமடைய இயேசுவே உங்களுக்கு நன்றி அப்பா, இயேசுவே உங்களுக்கு நன்றி ராஜா. சிஸ்டர் லட்சுமி அவர்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல இங்க இருக்கிற ஷாப் மாத்திரம் அல்லாத பொத்தேரியும் புதிய கடையை அவர்கள் ஓபன் பண்ண கிருபை செய்ததற்காக இயேசுவே உமக்கு ஆமென். மறுபடியும் இயேசுவே உமக்கு. அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் மாதங்கள் கடந்து மறுபடியும் பக்கத்துல புதிதாக ஒரு ஜூஸ் கடை ஓபன் பண்ண கிருபை செய்த இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஆமென். கரங்களை தட்டி அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்லுவோம். சிஸ்டர் விஜயா அவருடைய மகன் பிரதர் அருண் 3 வருடமாக அந்த ஆட்டோவை ரெடி பண்ண முடியாம, ஆசி இது பண்ண முடியாம 3 வருடமாக அந்த ஆட்டோ சும்மா வீட்டுல இருந்த ஆட்டோவை இந்த வருடத்தின் ஆரம்பத்துல மகன் அதை ரெடி பண்ணி மறுபடியும் ஆட்டோ ஓட்ட கிருபை தந்தை ஆண்டவரே உமக்கு ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. அதே போல அவர் புதிதாக வேறொரு வேலைக்கு சென்று சொந்தமாக நிறைய பெயிண்ட் அடிக்கிற ஜாபை எடுக்க மகனுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சிஸ்டர் செல்வகத்துக்கு நல்ல வேலையை கொடுத்ததற்காக நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. சிஸ்டர் விஜயாவை ஆண்டவரை மட்டும் பாதுகாத்து எல்லா டயபெட்டிக்ஸ்ல இருந்து மாட்டி மகளை இவ்வளவு தெம்பாக நிக்க வைத்ததற்கு ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. பின் வாங்கி போன மகனாக கிடந்த பிரதர் ஆனந்த மறுபடியும் குடும்பத்தோட இணைத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. சொல்லுவா வாயில திறந்த சத்தமா ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. அந்த இடத்துல முடிச்சூர்ல ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அதே போல சீதாமா அவர்கள் செபித்துக் கொண்டே இருந்தது போல 2024ஆம் வருடத்தில் அவருடைய பேரன் பிரதர் தமிழ் செல்வன் அநேக மனக்குழப்பத்தினால ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு காப்பகத்துல இருந்த மகனை மறுபடியும் ஆண்டவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார் இந்த வருடத்துல. கரங்களை ஆண்டவர் நன்றி செலுத்த நன்றி 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 ராஜா. நன்றி அப்பா. சபைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பிரதர் வேலாயுதத்தை சபையில வர வைத்து ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார செய்ததற்காக நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நன்றி 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 ராஜா. அதே போல கடந்த வருடம் முழுவதும் 2024 காலில் உடைந்து இருந்த சீதாமா இந்த வருடம் படியேறி சபைக்கு தொடர்ந்து வர ஆண்டவரே நீங்க கிருபை செய்ததற்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அதே போல அவருடைய பேரன் பிரதர் தேவாகர் சில குழப்பங்கள்னால அநேக நேரம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போதும் மறுபடியும் மகனை பாதுகாத்து திரும்ப அந்த மகன் வீட்டிற்கு வந்ததற்காக நன்றி அப்பா. கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. 2026ஆம் வருடத்தை நம்ம குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து நிலைக்க போவதற்காக நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. அதே போல பாலசிங் அவர் புதிதாக ஒரு போட்டை வாங்குறதுக்காக ஆல்பா 7 என்கிற போட்டை ஆண்டவரே கடல்ல விடுவதற்கு அவருக்கு கிருபை தந்ததற்காக நன்றிகளை செலுத்துவோமா? நன்றி 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 ராஜா. புதிய காரை வாங்க கிருபை தந்ததற்காக நன்றிகளை செலுத்துவோமா? நன்றி 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 ராஜா. அதே போல டேவிட் சிஸ்டர் பிரீத்தி அவருடைய வாழ்க்கையில அநேக குழப்பங்கள், மகனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த வேலை வேண்டாம் என்று நினைத்த நாட்கள் உண்டு. ஆனாலும் அதே வேலையில மகனை இருக்க செய்து இம்மட்டும் பிள்ளைகளை போஷித்து வருவதற்காக நன்றி செலுத்துவோமா? நன்றி நன்றி. அவர் கொடுத்த புதல்வியின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. அந்த மகளை வேற பள்ளிக்கூடத்துல போடலாமா? பண பற்றாக்குறையில் பொருளாதார குறைவினால அநேக குழப்பங்கள் இருந்தும் ஆண்டவரே அவருக்கு நிறமாய் மறுபடியும் ஆசீர்வதித்து அதே பள்ளிக்கூடத்துல படிக்க நீர் கிருபை தந்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மகளுக்கும் நல்ல வேலைகளை கொடுத்து இன்னும் கொடுக்க போவதற்காக நல்ல தொழில்களை தொடர்ந்து மகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தி தரப்போவதற்காக நன்றி 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 ராஜா. கரங்களை கட்டுவோமே. பிசாசு கிடைக்கிறோம் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நன்றி அப்பா. இந்த வருடம் முழுவதும் செய்த காரணத்துக்காக நன்றி ராஜா. பிரதர் டேவிட் சிஸ்டர்
நல்ல ஆபரேஷன் முடிந்து கால சுகமாக மகள் மறுபடியும் ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வர திரும்பினதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. நேத்ராவோட எல்லா சிக்னஸ்லிருந்து விடுதலை கொடுத்து மகளையும் பூரணமாய் குணமாக்குவதற்காக நன்றி நன்றா நன்றி அப்பா. ஆண்டவரே, ஐடாவுடைய படிப்பு ஆண்டவரே, அநேக குழப்பங்கள் ஆண்டவரே, அநேக பொருளாதார சிக்கல் இந்த மகள் மீண்டு இந்த வருடத்தில் இந்த கடைசி நாட்டில் நிக்க திரும்ப தந்தீங்களே, நன்றி ராஜா. கரகடி நன்றி 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 அப்பா. ஜிந்தனுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆண்டவரே, தன் தகப்பனை மறுபடியும் கூட்டி அழைத்து கொண்டு சேர்த்து கொண்டீங்களே, நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. கரலை தட்டுவோமே, கரலை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனிமையான எங்களை எங்கும் நினைப்பவரை சொல்லுவே, கரலை தட்டி. இனிமையான எங்களை எங்கும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆளுநரே, ஆமே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆளுநாமம் பரிசேரசே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. பரிசுத்தமே, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கோ வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. ராஜா, குறை நீக்கோ வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஆமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்பா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரலதி 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 கரலதி. ஆமா ஆமா, வெற்றி நன்றி 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 அப்பா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. பிரதர் ஐசக், சிஸ்டர் ரெபேக்கா, அவருடைய வீடு இந்த வருடம் கெட்டுவதற்கு ஆரம்பிக்க நீங்க கிருபை தந்தீங்கப்பா. அதை முடிக்கவும் பிரதிஷ்டை செய்யவும் நீங்க கிருபை தந்தீங்க. நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா. நன்றி ராஜா. அவங்க வீட்டில் ஒரு புதிய வாகனத்தையும் நீங்க வாங்க கிருபை தந்தீங்கப்பா. நன்றி அப்பா. நன்றி. கரெக்டாக கட்டி சொல்லுவோம். நன்றி ராஜா. நன்றி அப்பா. பிரதர் ராஜ், அவருடைய வீட்டில் பிரதர் ராஜுக்கு திருமண
கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். அதிகாலை ஜெபம், அதிகாலை ஜெபம் அநேகர் கடந்து கொடுறீங்க. அநேகருக்கு பிரோஜனம் ஆசீர்வாதமா இருப்பதை சாட்சியாக கேட்கும் பொழுது விசுவாச வெட்கப்படுகிறான். ஆமென். கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா. செவ்வாய்க்கிழமையில் நடக்கிற ஒவ்வொரு வீட்டு கூட்டத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ராஜா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே, வருடத்துல நடக்கிற அந்த 17 மணி நேர ஜெபத்தில் நீங்க கூட இருந்து நடத்தி கொடுத்தீங்க. நன்றி அப்பா. ஆண்டவரே, ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தி கொடுத்தீங்க. நன்றி ராஜா. 7 நாட்கள் முழங்காலும் ஜெபத்தை நடத்தி கொடுத்தீங்க. நன்றி ராஜா. சிறுவர் ஊழியத்தை நடத்தி கொடுத்தீங்க. நன்றி ராஜா. வாலிப ஊழியத்தை நடத்தி கொடுத்தீங்க. நன்றி ராஜா. புதிய குடும்பங்களை ஆண்டவரே, அப்பா சிஸ்டர் லியோ குடும்பத்தை கொடுத்ததற்கு நன்றி ராஜா. ஜெரி குடும்பத்தை நடத்ததற்கு நன்றி அப்பா. சிஸ்டர் மோதினி குடும்பத்தை நடத்ததற்கு நன்றி ராஜா. சிஸ்டர் ராஜேஸ்வரி குடும்பத்தை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. போதகர்களை கொடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே. போதகரை சுகத்தில் நீங்கள் கூட இருப்பதற்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. நன்றி. Hallelujah. Thank you, Jesus. ஒரு 10 நிமிடத்துல நாளை முடியப்போறோம். முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு கரங்களை 2 பக்கமும் உயர்த்தி அப்பா, அநேக காரியங்கள் செஞ்சீங்க ஆண்டவரே. ஆனால் சில நேரத்துல எங்கள் வாழ்க்கையில குறைவுனால, எங்கள் வாக்குத்தத்தங்களை நாங்கள் நிலை இல்லாததுனால சில காரியங்கள் தவறி போனதப்பா. We are sorry Lord. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. உமக்கு ஆராதனை ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. எலிசபெத் மறந்துட்டு ஆண்டவரே, மகளையும் மகனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே, மகனுடைய வருமானத்துல உண்மையாய் ஆண்டவரே, மகள் இந்த வருடத்துல இந்த தேசத்திலிருந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து ஸ்ரீலங்கா தேசம் வரைக்கும் மகள் போக நீங்க கிருபை தந்தீங்க. நன்றி அப்பா, நன்றி. கரங்களை கட்டி அந்த மகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாய் நிலைத்திருக்கிற மகள் தனது சொந்த சென்று கண்டு தெரியாத சகோதரிகளை தன் பிள்ளைகள் போல வளர்க்கிற ஒரு மகள். மகளை இன்னும் ஒரு நன்மை ஆண்டவரே நீங்க கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. Thank you Jesus. Thank you Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வருடத்துல ஆண்டவரே எங்களோட டிராவல் பண்ண ஆண்டவரே பிரதர் விநாயக மூர்த்தி அவருடைய கடைசி காலகட்டங்கள்ல ரட்சிப்புக்குள்ளாக வந்து சபைக்கு வந்து கொண்டிருந்தார். நான் நம்புறேன் அவர் இறந்தாலும் கடைசி நாட்கள்ல அவர் உண்மையாய் ஆண்டவரை பிடித்து கொண்டார் என்று கரங்களை தட்டி அப்பா, அவர் உண்மையாக பிடித்து கொண்டார். நாங்கள் போரோருக்கு வரும்பொழுது அவரையே நாங்கள் பார்ப்போம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குப்பா. அதே போல நம் பாஸ்டர்மா நம்மளோட டிராவல் பண்ணி ஆண்டவரே அக்டோபர் மாதம் வரைக்கும் எங்களோட கூட இருந்து எங்களுடைய சபையை ஆண்டவரை ஊக்குவித்து எங்களை வழிநடத்தி வந்த தாயாருக்காக நன்றி ராஜா. நீ கொடுத்த ஜீவனுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒரு நாள் அவர்களை சந்திப்போம் என்று ஆண்டவரே உத்தரவாதத்துக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் நன்றி பணிகளை அவருடைய வாழ்க்கைக்கான நன்றி பணிகளை இருக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. Thank you Jesus. Let's commit ourselves அப்பா. 2026 நாளோட போகிறப்பா அநேக நன்றிகளை செலுத்திட்டோம் ராஜா. அநேக காரியங்களப்பா எங்களுடைய பர்சனல் லைஃப்ல அநேக உயர்வுகளை கொடுத்திருக்கீங்க. ஆனாலும் அநேக நேரம் இவ்வளவு நன்மைகள் செய்தோம், நன்மைகள் செய்யாத மாதிரி அநேக நேரம் உண்மை குறை சொல்லி கொண்டே அலையிறோம்ப்பா. ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, எனக்கு இன்னும் இது இல்லை என்ற குறை நிறைய வாயிலிருந்து வருது ராஜா. இந்த 2026 வருடத்துல நம்ம கிட்ட முழுமையா என்ன தருகிறேனப்பா. ஆண்டவரே அப்பா, சாரி நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி அப்பா. இதற்கு மேல ஆண்டவரே எனக்கு மாச கடைசின்னு நான் சொல்ல மாட்டேன் ராஜா. இதற்கு மேல இடத்துல இல்லை என்று சொல்ல மாட்டேன்ப்பா. இதுக்கு மேல எனக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. எல்லாம் நிறைவாய் ஜீவ தண்ணீராய் நீர் எங்களுக்கு அருள பண்ண போவதற்கு
ஒரு நான் திரும்பி பார்க்கணும், மறுபடியும் திரும்பி பார்க்கிறேன் ராஜா. உமக்கு நன்றி அப்பா. With wholeheartedly, Lord. Marvelous Jesus. யோசிச்சு பாருங்க, உங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய லைஃபும் உங்களுடைய லைஃப் எவ்வளவு பிரித்தெடுக்கப்பட்டதா இருக்குது. அநியாயம் செய்கிறவன் லைஃபும் உங்க லைஃப் எவ்வளவு அழகாக போய் கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அவன் சுகத்தோடு ரொம்ப பணத்தோடு இருந்தாலும் நிம்மதி இல்லாம இருப்பான். ஆனா பலவீனத்தோடு இருந்தாலும் கஷ்டத்தோடு இருந்தாலும் என் வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் அங்க இல்லப்பா. நன்றிப்பா, நன்றி ராஜா. கலங்கின நேரங்கள் எல்லாம் யாரோ ஒரு மூலமா எனக்கு உதவி செஞ்சுப்பா. என் கூட இருந்தவங்க கொடுக்கல ராஜா, என் உற்றார் உறவினர் செய்யலப்பா, என் நண்பர்கள் செய்யலப்பா. தாழ்மையில ஏழ்மையில இருந்த மக்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செஞ்சாங்களேப்பா. நன்றி அப்பா. துக்கிட்டு துக்கிட்டு ஓரமாய் அழுத நாட்கள் அநேகமாப்பா. என்னை குட்டி குட்டி வைத்த நாட்கள் அநேகமாப்பா. என் தன்மானத்தை ஆண்டவரே நான் அநேக நேரம் இழக்க விடாதபடி பிடிவாதம் என்னை ஆண்டவரே அப்பா பிடித்து கொண்டிருந்த நாட்கள் அநேகமாப்பா. எல்லாம் குப்பை என்று எண்ணி ஆண்டவரே என்னை மறுபடியும் உங்ககிட்ட சேர வச்சிங்களப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு நன்றி கரவையாமே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். இணைந்து ஒரு குரலாய் அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. திரிந்தேனையா, அலைந்தேன் நான் திரிந்தேனையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, என்னை அழாதே என்று சொல்லி நன்றி சொல்லக்கூடிய வந்திருக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, எங்கள் அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல அவரை அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் உண்மையாகவே இந்த மாலை நேரத்தில் நம்மளோடு கூட அசைவாடி நான் சொல்கிறவங்க கையை உயர்த்தி 2 அலியா சொல்லுங்க. அது 1. தாவீது ஏவப்பட்டான். அல்லேலூயா. இவன் தேவனுடைய மனுஷன் தான். நல்லா கவனிங்க, சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த தாவீது யாருடைய மகன்? நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல அழகாக அதை விளங்கிக் கொள்ளலாம். மறுபடியும் 21வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. அதே சம்பவத்தை 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை ஏவி விட்டது. அல்லேலூயா. இவன் தேவனுடைய மனுஷன் தான். நல்லா கவனிங்க.
பாருங்க, இவன் தேவனுடைய மனுஷன் தான், தேவன் இவன் கூட தான் இருக்கிறாரு, இவன் தேவனுடைய பாதையில் நடந்து சென்று கொண்டே இருக்கிறான். ஆன போதிலும் இவனுடைய சிந்தையில இருதயத்துல யார் கிரியை செய்கிறார்? பிசாசு கிரியை செய்கிறான். அல்லேலூயா. என்ன கிரியை செய்கிறான் என்று சொன்னா, தேவன் மேல தாவீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் மாற்ற விரும்புகிறான். அல்லேலூயா. அவன் ஏழ்மை நிலையிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற வரையிலும் அவன் தேவனை நல்லா இருக்க பிடிச்சு கொண்டிருந்தான். ஆனா இப்போ அவன் நல்ல ஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறான். கவனிங்க, பிசாசு அவனுக்குள்ள பூந்து அவனை கொஞ்சம் தடுமாற செய்கிறான். ஆமென். ஒன்னும் பெருசா செய்யல. என்ன செய்யறான் தெரியுமா? தன்னோடு கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லி என்ன சொல்றான்? அல்லேலூயா. இது ஒரு பெரிய தவறா பாஸ்டர்? இது ஒரு பெரிய தப்பு இல்லையே. அவனுக்கு கீழே எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க? இவன் ஒரு ராஜா இல்லையா? சோ இவனுக்கு கீழே எத்தனை ஜனங்கள் போர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க? எதிராளி தேசம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சண்டைக்கு போகணும் இல்லையா? போருக்கு போகணும் இல்லையா? சோ எவ்வளவு பேர் என் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுப்பதற்கு ஜனங்களை அனுப்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது தேவனுக்கு முன்பதாக எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னா, இவன் தேவனை நம்பாம. அல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டுல நம்ம தேவனுக்குள்ளதான் இருந்தோம், தேவனுக்குள்ளதான் நடந்து கொண்டு வந்தோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில, நம்ம வாழ்க்கையில வந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரை விட்டு சற்று தூரமாய். அல்லேலூயா. இவன் செஞ்ச தப்பு என்னன்னு சொன்னா, ஜனங்களை கணக்கு பார்த்தா எத்தனை பேர் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, இவன் ஏன் மேல வைத்த நம்பிக்கை கொஞ்சம் தளர்ந்து போய் இவன் தன் மேலையும் தன் கூட இருக்க சோல்ஜர்ஸ் மேலையும் நிறைய நம்பிக்கை வச்சுட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இந்த 24ஆம் ஆண்டுல நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேல சார்ந்திருப்பதை விட்டுட்டு ஒருவேளை உலகத்தின் மேல வைத்திருப்போம் என்று சொன்னா, அல்லேலூயா, ஒருவேளை சில பிரச்சனைக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கலாம். ஆமென். கடைசியில் அந்த சமூகத்தை நம்ம வாசித்தோம் பாருங்க. 24, 25, 2 சாமுவேல்ல கடைசி அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து பலிபீடத்தை கட்டுகிறான். ஆமென். சமூகத்துக்குள்ள நான் போக விரும்பல. சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் ஆண்டவருக்கு விரோதமாய் போனதால ஆண்டவருடைய கோபம் தாவீது மேல வந்து அங்க ஒரு பெரிய வியாதி வருகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய வியாதி வந்து நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இவனால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆமென். கடைசியில ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து விழுகிறான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேராய் வருகிறது. தீர்க்கதரிசி அவனுக்கு நேராய் வந்து சொல்லும் போது இவன் புரிஞ்சு கொள்கிறான், ஐயோ நான் என்னுடைய சுய பலத்துல முடிவெடுத்துட்டேனே. ஆமென். ஒருவேளை 2024ஆம் ஆண்டுல நீங்க கூட சுய பலத்துல, சுய ஞானத்துல கர்த்தருக்கு பிரியம் இல்லாதபடி நீங்க உங்க சுயத்தை சார்ந்து, உங்களுடைய பலனை சார்ந்து, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்க தவறான முடிவு எடுத்திருப்பீங்கன்னு சொன்னா, இந்த நன்றி செலுத்தக்கூடிய இந்த ஜெபத்துல நீங்க தேவனுடைய சமூகத்துல முற்றிலுமாய் அர்ப்பணிங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நம்ம அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் இருக்கும்போது புதுசாய் நுழைகிற அந்த புதிய ஆண்டு. ஆமென். புதுசாய் நுழைகிற அந்த புதிய வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, மறுபடியும் தேவ திட்டத்துக்கு நேராக நம்ம செயல்பட போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முடிந்தது முடிஞ்சு போச்சு. ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின சொன்ன வார்த்தைப்படியா ஒருவேளை இந்த வருஷத்துல நம்ம கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நம்ம திசை தவறி இருக்கலாம், விசுவாசம் குறைஞ்சிருக்கலாம், ஆண்டவரை பற்றி கொள்ளாம உலகத்தை பற்றி கொண்டு இருக்கலாம், நிறைய காரியங்கள் நம்ம பிடித்து கொண்டு இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா? பலிபீடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது அந்த பலிபீட தண்டையிலே வந்து நின்று அங்கே ஜெபிக்கிறான். ஒரு சில வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். 1 நாளாகமத்துல 21வது அதிகாரத்துல 21ல இருந்து 28 வரை வாசிக்க போறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் கொஞ்சம் ஸ்கிரீன்ல போட்டுருங்க. 21வது அதிகாரம் 21ல இருந்து 28 வரை எல்லாத்தையும் சேர்ந்து வாசிப்போம். இங்க நடக்கிற சம்பவத்தை நம்ம அழகாக விளங்கிக் கொள்ளலாம். வாசிப்போமா? கஷ்டமா உதவி பண்றீங்களா? சேர்ந்து வாசிங்க. தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் இடத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாளை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும், விரலுக்கு போரடிக்கிற உருளைகளும், போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடைய இலவசம்
சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கே அவனை பலியிட்டான். அல்லேலூயா. நம்மெல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? நன்றி செலுத்த வந்திருக்கிறோம், பலியிட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பலியை செலுத்தினான். ஆமென். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய அரசாங்கம் நம்முடைய ஏர்போர்ட் இங்கிருந்து அந்த பக்கம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த ஊருக்கு மாற்றலாம் நினைக்கிறாங்க? வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கவர்மெண்ட் வந்து அந்த இடத்தை கையாளலாம் நினைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடங்கள் இப்போ யாருடையது? சாதாரண பாமர மக்களுடையது. இப்போ எல்லாருக்கும் காசு கொடுத்து என்ன பண்ண போறாங்க? சொல்லுங்க. அந்த இடத்தை தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள போறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கவர்மெண்ட் கொடுக்கிற விலைக்கும் இன்னைக்கு அங்க வைக்கிற விலைக்கும் சம்மதம் இருக்காது. ஆமென். ஆனா இந்த இடத்துல தாவீது இங்க ஒரு இடத்தை வாங்க முயற்சி பண்ணுகிறான். அல்லேலூயா. இப்ப தாவீது யாராக அமர்ந்திருக்கிறான்? சிங்காசனத்துல ராஜாவாய் அமர்ந்திருக்கிறான். சகல அதிகாரத்தோடு அமர்ந்திருக்கிறான். சகல வல்லமையோடு அமர்ந்திருக்கிறான். இவனை போல போர் உத்தியில சிறந்தவன் ஒருவன் அங்க இல்லவே இல்லை. அல்லேலூயா. இவன் நினைச்சான்னா எந்த இடத்தையும் தனக்கு கையாளப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென். எந்த இடத்தையும் தனக்கு சுதந்திரமாய் மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. யாருடைய இடத்தை நினைச்சாலும் என்ன பண்ண முடியும்? தனக்காக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா இங்க பாருங்க, தாவீது கண்களை 24 வசனத்துக்கு நேராக திருப்புவீங்கன்னு சொன்னா அவன் சொல்லுகிறான். அதுக்கு முந்தின வசனம் வாசிப்பீங்கன்னு சொன்னா, இந்த இடத்தை நான் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அப்போ தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொன்னா சும்மா கடந்து வந்துட்டு வார்த்தையினால சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஆமென். பலியிடுவது என்பது எந்த வலியும் இல்லாம, எந்த தியாகமும் இல்லாம, எந்த அர்ப்பணிப்பும் இல்லாம, எந்த பெயின் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இங்க தாவீது எப்படி பலியிட வந்திருக்கிறான்னு சொன்னா ஒரு பெரிய சாக்ரிஃபைஸோட. அல்லேலூயா. நம்ம ஊர்ல இப்பெல்லாம் தங்கத்தை எப்படி சொல்றோம்? ஒரு சவரம் அப்படிதானே சொல்றோம். எப்படி சொல்றோம்? 1 கிலோன்னு சொல்றோமா? சிஸ்டர் 1 கிலோ போட்டு வந்திருக்கீங்களா? 1 சவரம் போட்டு வந்திருக்கீங்களா? 5 சவரம் 10 சவரம் அப்படிதானே சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது நாட்கள்ல நான் கண்டிப்பா நினைக்கிறேன் ராஜா சவரத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாரு. ஏன்? அந்த ஊர்லயே அவர்தான் பெரிய பணக்காரர். அப்ப எப்படி பேசியிருப்பாங்க? நான் நம்புகிறேன் நீங்க சேக்கல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் 1 கிலோன்னு சொல்லியிருப்பாரு, 2 கிலோன்னு சொல்லியிருப்பாரு, 5 கிலோன்னு சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. மேபி டன்னா கூட சொல்லியிருக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது எவ்வளவு சொல்லுகிறது? 600 சேக்கல். 25வது வசனம் பாருங்க. அந்த இடத்திற்கு பலியிட அவன் வந்திருக்கிற அந்த இடத்தை அவன் சுதந்திரமா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவன் சொல்றான், நான் இதை ஃப்ரீயா எடுத்துக்க மாட்டேன், நான் பலி செலுத்த வந்திருக்கிற இடத்துக்கு காசு கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு தேவ சமூகத்தை நீங்க அனைவரும் வந்திருக்கிறீங்க. எதுக்காக வந்திருக்கிறீங்க தெரியுமா? ஒரு கிரயத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு விலையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. நான் தேவ சமூகத்துல சும்மா வந்துட்டு போறது அல்ல. இனி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் போக போறேன். என்னுடைய வாழ்க்கை இந்த வருஷம் ஒருவேளை திசை திரும்பி இருக்கலாம். நான் ஆண்டவரை விட தூரமாய் போயிருக்கலாம். ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம். நான் என்னுடைய சுயத்துல நிற்கலாம். ஆனா இந்த மாலை வேளையிலே நான் தேவ சமூகத்துல வந்து ஒரு பிளெட்ஜ் பண்ண விரும்புகிறேன், ஒரு பொருத்தனை செய்ய விரும்புகிறேன், ஒரு பலியை நான் செலுத்த விரும்புகிறேன். அதன் மூலம் அல்லேலூயா 600 சேக்கலை கொடுத்து அந்த இடத்தை தனக்காக வாங்குகிறாங்க. ஆமென். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்க உங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் இருந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ள நுழைகிற நான் ஒரு நல்ல பலியை உமக்காக செலுத்த வேண்டும். ஆமென். எத்தனை பேர் பலி செலுத்த வந்திருக்கிறீங்க? அதை தேங்க்ஸ் கிவிங்னு சொல்றதை விட பலி செலுத்துறதுக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தாவீது இங்க பலி செலுத்துவதனுடைய நோக்கம் என்ன? சொல்லுங்களேன். இவ்வளவு நேரம் நல்லா அழகா சொல்லிட்டேன் ஸ்டோரியை. தாவீதுக்கு பலி செலுத்துவதற்கான நோக்கம் என்ன? காரணம் என்ன? சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து அனுக்கிரகத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அல்லேலூயா.
தேவன் அவனுடைய வாதையை நிறுத்திட்டாரு, தேவன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ இவன் திரும்ப தேங்க் பண்றான் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பதிலுக்கு நன்றி செலுத்துகிறான். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. நான் தான் தவற போயிட்டேன், ஆகவேதான் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சோதனை என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு. இப்ப நான் புரிஞ்சு கொண்டுட்டேன், இனிமே நான் உங்களுடைய பாதையிலே நடப்பேன். ஹல்லேலூயா. இப்ப தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்துகிறார். வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆமென். இந்த இடம் தான் தாவீதுனுடைய அந்த தாவீதுனுடைய நகரம் என்று சொல்லுவாங்களா, அது இந்த இடம் தான் சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் ஒரு ஆட்டை பலி செலுத்தினால அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த இடம் அந்த இடமா இருந்திருக்க கூடும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கி அவன் தேவனுக்கு பிரதிஷ்டை செய்கிறான். சாலமோன் பின்னாடி ஒரு ஆலயம் கட்டினா பாருங்க, அது எந்த இடமா இருக்கக்கூடும் சொன்னா அந்த இடமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆமென். இந்த இடத்தை பாருங்க, அவன் விலை கொடுத்து வாங்கி இப்போ கர்த்தருக்கு என்று சொல்லி அதை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அதன் மூலம் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் வரையிலும் நடந்து கொண்டே இருக்குது. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், பலி செலுத்த வந்திருக்கிற நம்ம முழு மனதோடு ஒரு விலையை கொடுத்து அதை செலுத்துவோம் என்று சொன்னா கர்த்தரை அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செலுத்துற பலியை ஆண்டவர் என்ன பண்ணணும்? வேதத்துல நம்மளுக்கு தெரியும், 2 பேர் பலி செலுத்த வந்தாங்க. அதுல ஒருவருடைய பலியை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, இன்னொருத்தருடைய பலியை என்ன பண்ண முடியல, கர்த்தரால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம தேங்க் பண்ண வந்திருக்கிறோம், பலி செலுத்த வந்திருக்கிறோம். நம்ம பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அந்த பிரஷியஸா செலுத்தணும். ஹல்லேலூயா. அதான் அகஸ்டின் ஜெபக்குமாரன் அடிக்கடி சொல்லுவாங்க, கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? சொல்லுங்க, அகஸ்டின் ஜெபக்குமாரன் சொல்லும்போது அறிக்கப்படியா இல்ல, ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவாங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்க சிஸ்டர், யாருக்குமே தெரியலையா? வலிச்சு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்கும்போது எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கணும், உங்கள்கிட்ட இல்லாம கஷ்டப்பட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த பலியை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். இந்த இடத்துல நான் நம்புகிறேன், தாவீது கூட ஆமென் அவனால எடுத்துக்கொள்ள முடிந்த வல்லமை இருந்தவர் கூட சாக்ரிஃபைஸோடு கொடுக்குறான். என்ன ஒரு பலியை படிச்சுட்டு நான் ஜெபிக்க போகலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல அங்க ஒரு பலியை கொடுத்து பார்க்கிறோம். நேரம் கம்மியா இருக்கு, நான் முடிச்சுறேன். இந்த வசனத்தை மாத்திரம் வாசம் முடிக்கிறேன். இங்கே தேவன் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்தி இங்கே ஒரு பலியை செலுத்துகிறான். ஜெனசிஸ் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம். தெரிந்து கொண்டு தகன பலியிட்டான். ஹல்லேலூயா. இங்க ஒரு பலியை கொண்டு வந்து செலுத்துகிறாங்க. இந்த பலிக்கான காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. 2024 முழுவதும் கர்த்தர் என்னை என்ன பண்ணினாரு? பாதுகாத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த பலியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணத்தோடு நான் பலி செலுத்துகிறேன். ஆமென். எல்லாருமே பலி செலுத்த தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, நானே என்னை நான் பலியாக்குகிறேன். எப்படி பிதாவானவர் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு பலியா அனுப்பிச்சாரோ, ஹல்லேலூயா, தன்னுடைய சொந்த குமாரனை பலியா அனுப்பிச்சாரு. அதை விட ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்க முடியாது. இந்த மாலை வேளையில அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? நான் முடிச்சிடுறேன். எல்லாம் எந்திரிச்சு நின்று, ஆண்டவரே, நான் தான் அந்த பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் தான் அந்த பலி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தருடைய பலிகளை ஏற்றுக்கொள்வாரே என்று சொன்னா நான் நிச்சயமாய் சொல்கிறேன், 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டங்கள் வெளிப்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கும். ஆமென். நீங்க நன்றி பலி செலுத்த வந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களை இக்கட்டிலிருந்து காப்பாற்றினார் என்று சொல்லி நன்றி செலுத்த வந்திருக்கலாம். கடந்தவைகள் எல்லாம் நினைத்து, கடந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு கர்த்தருக்கு பலிபீட செலுத்த வந்திருக்கலாம், பலி செலுத்த வந்திருக்கலாம், நன்றி செலுத்த வந்திருக்கலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த மாலை வேளையில கர்த்தர் அந்த பலிகளை ஏற்றுக்கொள்வாரே என்று சொன்னா நிச்சயமாகவே இந்த 2026 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரை பலிகளை செலுத்த வந்தோம். ஆண்டவரே, நாங்க தேவ சமூகத்துல வந்தது நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் பலிகளை செலுத்த வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே.